எவ்வளவு அழகாகவும் சிறியதாகவும் சுருங்கியதாகவும் இருக்கின்றன. என்ன அழகு, குளிர், என்ன. என்னிடம் அதேதான், ஆனால் கொஞ்சம் அதிகம். அதென்ன அளவு? ஹாய் மகளிரே, நீங்கள் என்னுடையதை பார்த்தீர்கள். எங்களுக்கு நான் ஆச்சரியமாக சொல்லுங்க. இருக்கிறேன். நன்றாக, என்னிடம் ஒரு சாசேஜ் இருக்கிறது. வா, அருகே செல். இங்கே என் போதவில்லை. சாஸ் வைக்க இடம் உள்ளது. இங்கே என்ன செல்கிறது? அதன் கோசிஞ்சு சுவையானதாக இருந்தாலும் நன்றாக இருக்கும் என நான் நம்புகிறேன். இல்லை. சில சீஸ் சேர்ப்போம். அது மேல் பக்கத்தில் இருக்கு. அதே போல ஒவ்வொரு நீங்கள் கோணிக்கும் என்எஸ் பேக்கேஜ் பறக்க முடியும். இல்லை, பரவாயில்லை. எனது நாசியுடன் தொடர்பு உள்ளது. ஆனால் இத்தனை சிறிய பாய். ஓ, மன்னிக்கவும். உங்களுக்கு ஒரு விமானம் கிடைக்கும் என்று நினைக்கவில்லை. ஆனால் நான் எனது நூடுல்ஸ் இப்போ செங்ஷி செய்ய போகிறேன். ஆஹா, அவை ரொம்ப ருசியா இருந்தன. ஆனா ரொம்ப குறைவா இருந்தன. என்னால உன்னுடைய சில சாப்பிடலாம்னா என்ன நீங்க பகிரலாம். சரி, நீ என்ன அறிந்திருப்பாயா? ஏய், என்ன நடக்குது? இது என்னுடைய போதுமா? நீ என்ன செய்கிறாய்? இனி என்னை ஏமாற்ற முடிவு செய்யப்பட்டாயா அல்லது ஏதாவது நடந்ததா? முயற்சியா இருக்கும். ஆனா நான் சிலதை ஒப்பு சேர்க்கணும். கவனித்துக் கொள்ளுங்கள். அருமை. சிலுவகம் அதிகமாக அருமை. நான் அதை காதலிக்கிறேன். இப்போது எல்லாவற்றையும் கலந்து பார்த்து விடுவோம். ஓ, இதோ ஒன்று குறைவாக உள்ளது. அப்படியே நான் மேல் சில சீச போட போகிறேன். அது மறைந்த இன்னொரு விஷயம். வாவ், ஓ, இது மிகவும் ருசியாக இருக்கிறது. நானும் கொஞ்சம் எடுக்கலாமா? தயவு செய்து. முடியாது, இது என்னுடையது. உன்னுடைய பகுதியை டூமி எடு. ஏதோ இன்னும் காணாமல் போயிருக்கிறது. மற்றும் உங்களுக்கு விருப்பமா இந்த சாஸை முயற்சிக்க விரும்புகிறீங்களா? நான் பேராசை பிடிச்சவன் இல்ல. ஷேர் செய்யலாம். பிடிக்கவா? இதெல்லாம் என்ன சாஸ்? அடி பார்க்கலாம். வாசனை மிக அருமையாக இருக்கு. அதை ஊற்றுவேன், ஆனால் கொஞ்சம் கூடுதலாக. எனக்கு எல்லாமே அதிகம் பிடிக்கும். சரி, இந்த முறை சுவை உணரலாம் என்று நினைக்கிறேன். வாசனை சாதாரணமாக இருக்கு. உண்மையான சுவை, ஆனால் மிகவும் காரமாக உள்ளது. குளிர்ச்சியாக உள்ளது. நான் இதை படப்பிடித்து பதிவேற்ற வேண்டும். அதை எவ்வளவு பேர் பார்ப்பார்கள்? நான் பணக்காரராக போகிறேன். இத்தனை சாஸை எங்கே வைத்தீர்கள்? நான் இதை எப்படி வைக்கலாம்? நான் நெருப்பு போல் இருக்கிறேன் பெண்களே. ஆனால் இது அற்புதமாக இருந்தது. டயானா, நன்றி. இதற்கெல்லாம் நான் தான் காரணம். நான் எதிர்பார்க்கவில்லை. மன்னிச்சு. நான் உங்களுக்கு சொல்றேன், எனக்கு அந்த சாஸ் பிடிக்கிறது. சாஸ் கொடுத்ததுக்கு சபாஷ். உண்மையா? பாரு, நான் மீண்டும் நூடுல்ஸ் சாப்பிட போகிறேன். ஆம், இப்போது என் முறை. ஓ, இந்த சாஸை என் அன்பு குழந்தைக்கு ஊற்றி விடுவோம். என்ன? நான் இதை கீழே ஊற்ற வேண்டும். ஓ, என்ன செய்ய வேண்டும் என்று தெரியும். என்னிடம் இந்த குழாய் இருக்கிறது. இது வேலை செய்கிறது. இதை இங்கே வைத்து அதன் மீது வைப்போம். அருமை. என்னிடம் தேவைப்பட்டதே. ஆரி, நான் இப்போது கொஞ்சம் சோர்வாக இருக்கிறேன். சரி, இதை வெளியில் வைப்போம். சாஸை கீறலாக ஊற்றுங்க. உதவியுக்காக நன்றி. சரி, கிட்டத்தட்ட பார்க்கும். எவ்வளவு சிவப்பா இருக்குது. நான் இதை இப்போது சாப்பிட போகிறேன். அதை பார்ப்போம். I'm pretty sure correct to Craig. Get Malasur Casey's Curtis away. ஓ, ஆமாம், அது இருக்க போகிறது. நீங்கள் நிச்சயமாக பார்க்கலாம். காத்திருக்கவும். நான் மறந்தேன். நம்மால் அதை திருப்ப வேண்டும். அப்படியே. சீசின் பொடியை பாருங்கள். ஆஹா, அருமை. நன்கு மாங்கிய ஊதிய திராட்சை தேவை. எனக்கு தாங்க முடியாது. அருமையானது. இந்த அழகான தேயம் உண்ட பின் கையாள முடியும் என்று எனக்கு தோன்றுகிறது. என் முள் இல்லை, 2 மூழ்கள் உள்ளன. அதை இங்கு சாப்பிடு. 2 கூட இல்லை. அப்படித்தான். எல்லாத்தையும் இதுக்கு வேலைப்பாடு செய்ய போகிறேன். அட, என்ன? இதுவும் நல்ல கண்டுபிடிப்பு இல்லை. சரி, இன்னும் என்ன செய்யலாம்? கூடவே கைகளால் சாப்பிடலாம்.
அது இன்னும் சீக்கிரமாகவும் வசதியாகவும் இருக்கும். மிகவும் சுவை கூடியது. அடிக்க மேல் மூச்சு தூள் அதிகமாக இருக்கிறது. நீங்க பிடிச்சி சாப்பிட ஜூடல்ஸ் மாப்ஸ் இன்னொரு ஃபரங்க சரி சிங்கர் இப்பதான் கூட நன்றி. நாம முழு நிரம்பி உள்ளோம். அவள் முழு நிரம்பி இருந்தால் நான் என்ன முழு நிரம்பி உள்ளேன். நாம இருபல நிறுத்து. என்ன செய்கிறாய்? நீ சிலவற்றை விரும்பினாய். ஆப்ஸ், மன்னிக்கவும். நாங்கள் அவ்வாறு எண்ணவில்லை. பாவம் கேண்டி. சிவப்பு கிறிஸ்டினா, நான் என் வாழ்க்கையில் இதால் மிகுந்ததை பார்த்ததில்லை. நீங்கள் மிகவும் நல்லவராய் நண்பர்களுடன் எப்போதும் பகிர்ந்து கொள்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும். நான் ஏன் பகிர வேண்டும்? உங்களுக்கு தங்கள் பங்கு இருக்கிறது. ஆம், எனக்கு கொஞ்சம் சிறியதாக எனது முடிவு இருக்கிறது. இங்கே அதிகம் அலைமோதுவதில்லை. ஆனால் இந்த மிட்டாய்களை பாருங்கள். இது என்ன விதமான தண்டனை? முதற் பிரதி. இவ்வளவு சாக்லேட் காரணமாக உருவம் குலைந்து விடாது. மேலும் தேதி ஆரோக்கியமாக இருக்கும். வாங்க, அதை கிண்டல் பண்ணுங்க. சாலடா கொஞ்சம் தான், ஆனா ருசியாக இருக்கிறது. ரொம்ப ருசியானது. ஆகையால் கவ்வியறியவும் பூனையின் கண்களைப் போல பண்ணவும் கண்காணிக்கவும் முடியும். தயவு செய்து எனக்கு மேலும் கொஞ்சம் பகிர்ந்து கொண்டு வைங்க. என்ன செய்கிறீர்கள்? முடியாது. முகத்தை அப்புறப்படுத்துவது தவிர மற்ற அவசியம் என்னோட இல்ல. கற்பாரையை விட்டு விலகி என் இனிப்புகளை சாப்பிடு. குயர் கூல் உள்ளே மிகச் சுவையான உணர்வு அடிக்கிறது. எல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கிறது. எனக்கு இனிப்புகள் பிடிக்கும். நான் அவற்றையெல்லாம் ஒரே நேரத்தில் வாய் முழுவதும் வைக்கலாமா? பார்க்கலாம். ஆனால் முதலில் இப்படி சமைக்கலாம். மால்டி டூ. அருமை. வாவ், மிக குழு. அருமையான யோசனை. இப்போது அவற்றை ஒன்றாக மாற்றி முயற்சி செய்வோம். என்னாலவா ஒரு நல்ல யோசனை கேட்டேன். என்னை அப்படி பார்த்து கொண்டிருக்கிறாயே என்னோடு? ஓ, பாருங்கள். நாங்கள் பாலை எடுத்து கண்ணாடி கிண்ணத்தில் ஊற்றுகிறோம். சாக்லேட் கிண்ணங்களை கண்ணாடியில் ஊற்றி அதனை முழுவதும் பாலுடன் ஊற்றுங்கள். இப்போது மொத்தத்தில் சிறிது விட்டு கட்டி. இதோ அருமையாக இருக்கிறது. மேல் பரப்பவும் அதை கலந்த பானமாக்கவும் சில அலங்காரங்கள். சிவப்பு கலர் ஜெல்லி பீன்ஸ் தூவவும் மற்றும் கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ரா. ஆக்டேல்ஸ் டர்க்கி ரிட்ஸ் இருந்து உள்ளிடுங்க. பெரிய யோசனை. சரி, பரவாயில்லை. எனக்கு இங்கே ஒரு பெரிய சாக்லேட் மலை இருக்கிறது. வா, இல்ல இல்ல இல்ல, விழாதீர்கள். தயவு செய்து விழாதீர்கள். நான் காப்பாற்றப்பட்டேன். இங்கே ஒரு சாக்லேட்டை எடுத்துக்கொள்ளலாம். ஓ இல்ல, எல்லாமே ஏற்கனவே விழுந்து விட்டது. அதை நான் எப்படி சாப்பிடுவேன்? என்ன கவனம் குலைக்காதே. ஓ ஓ, சரி, இன்னொன்னு முயலிவோம். ஏமா, எனது மிட்டாய்களில் பாதி நசுங்கி இருக்கிறது. அவற்றை சாப்பிடாதே. அவை எனது. அது மிகவும் ருசியானது. இல்லை இல்லை, இங்கிருந்து விலகிரு. மேசையில போதும் இருக்கிறது. நிறுத்து. அவள் போயிட்டா. இல்ல எல்லாமே இது வேணா தரிசி சுவாரஸ்யமா இருக்கு. ஒரு ஸ்டைலிஷ் பாட்ல. ஆசிரியா, எனக்கு சரியான ஒரு பாடல இருக்கிறது. எனக்கு கோக் ரொம்ப பிடிக்கும். ஆசிரியா, அவங்களா அப்படி அமைதியா. for sure can you can have அதுவே நீண்ட காலம் இதே சுவையாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஹே சாண்டி, நான் என் பாட்டிலை முதலில் தியாடங்கட்டும். ஆசியா, வா, அது என்ன? கைஸ், இது ஒரு சாக்லேட் பெட்டி. இது மிகவும் சுவையான சாக்லேட்டாக இருக்கும். இதோ உள்புறம் சில. அதெல்லாம் ரொம்ப கூல். எனக்கு இது பிடிக்கும். ஓ, முறுக்குகள். அது சாப்பிடக்கூடாது. Banners nicing stress free at injury key during that injury plan and your என் தரம் மற்றும் என் சாக்லேட் பாட்டில். தொப்பி முதலில் முயற்சிக்கலாம். ஓப்ஸ், தவறிவிட்டது. அப்பா, அவளுக்கு உள்ளே ஏதாவது இருக்கிறதா? ஹே, என் பாட்டிலை தொடாதே. ஓ, உள்ளே என்ன இருக்கு? எனக்கு மேலும் சாக்லேட்களும் இருக்கின்றன. அதை மீட்டு கொள்ள முயலலாம். அதை பாரு, மிகவும் அதிகம். கூல். இது போல எடிபிளில் இருந்து பிங்க் டாடாவை வாங்குங்கள். சுவையாக இருக்கிறது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறது.
இப்போது மீதியை சாப்பிடுவோம் மற்றும் பாட்லையும் கண்டிப்பாக. கேட்க முடியாது. ஏய், நீ என்ன செய்கிறாய்? காந்தி, இதோ உனக்காக. என்ன? எனக்கும் கொஞ்சம் வேண்டும். ஆனால் நீ ஒரு பெரிய பாட்டிலை வாங்கினாய். கெஞ்சாதே. வருமா, உன்னுடையதை சாப்பிடு. ஓ, நீ சரிதான். ஓ, என்ன செய்யண்டா? சரி, மேலிருந்து தொடங்கலாம். இது நிறைய சுலபமாக உள்ளது. சரி. ஓ, நான் மிட்டாய்களை இப்போதே காண்கிறேன். பாருங்க. இது நான் நினைத்ததை காட்டிலும் ரொம்ப சுவையாக இருக்கின்றன. இதை திறக்கலாம். வா வா. ஓ, உங்களிடம் ஒரு சுத்திகை இருக்கிறதா? நன்றி. இதை மேஜையில் வைத்து சும்மா கடித்து விடுவோம். அது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கின்றது. பாருங்கள், என் பாட்டிலை நசுக்கவும். அது செய்யாதீர்கள். வாவ், அது ரொம்ப நன்றாக இருந்தது. இப்பொழுது என் இன்பமான கோலாவை அருந்தலாம். ஆமா, நாங்களும் கூட. மிக சுவையாக இருக்கிறது. ஆஹா, இது ரொம்ப வேடிக்கையா இருக்கிறது. நாம் இதை பொருந்திக் கொண்டோமா? சரியா? முதலில் எனக்கு பிரெஞ்ச் ஃப்ரைஸ் வேண்டும். மிச்சம் என்றால் எளிதாக அதையும் நான் செய்வேன். முதலில் எனக்கு உருளைக்கிழங்கு தேவையாகிறது. எனக்கு இதுவே சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அதை பொறுத்தவரை காய்கறிகளை தோலுரிக்கும் உதவி சாதனம் இருக்கிறது. இதை பாருங்கள். நம்முடைய கைகள் கூட அழுக்காகாது. இப்போ அதை நறுக்க நேரம். அற்புதம். சூப்பர். பாட்டி கை கருவிகள் இல்லாமல் சீர் செய்ய முடியாது. ஆனால் நான் இந்த பணியை கையாள முடியும். வறுத்த உருளைக்கிழங்கு உண்ணுவது உங்களுக்கு கேடு விளைவிக்கிறது. என்னுடைய பேர்க்குழந்தைக்காக இனிப்பு காய்கறி பயணியை சமைப்பது நல்லது. இந்த காய்கறிகள் பசுமையும் மணமுடனும் ததும்புகின்றன. அற்புதமானவை. அவள் அவற்றை விரும்புவாள் என எனக்கு உறுதி. கவனமாக இருங்கள். புதன்கிழமை மீண்டும் உணவை பிரீக்சித்துக் கொண்டிருக்கிறாள். நானும். கவலைப்படாதீர்கள், நான் அறிந்தபடி உருளைக்கிழங்கை போடுகிறேன். விரைவாகவும் ஆபத்தானதா? உங்கள் விரல்களை காயப்படுத்தாதவாறு எல்லாவற்றையும் கவனமாக செய்வது நல்லது. உங்கள் கருவி இங்கே சிறப்பாக செயல்பட்டது. இப்போ ஸ்நாக்ல ஒரு பிராண்ட் லோகோ உருவாக்க போறோம். எப்படி அது அழகா? எனது கேரட் எங்கே? நான் என் உருளைக்கிழங்குகளையும் வெட்ட வேண்டும். பரவட்டி தேவையில்லை. நான் முடிச்சிட்டேன். இப்போது என் உணவிற்கு சரியான நிறத்தை கொடுக்க நேரம் வந்துச்சுது. நான் சில கருப்பு ரோஜா மலர் இதழ்களை சேர்க்கிறேன் மற்றும் ஒரு மந்திரம் போடுகிறேன். உருளைக்கிழங்குகள் உருளைக்கிழங்குகள் விருந்தையாட இருப்பதுவே ஆள் தெரிகிறது. இப்போது சில வண்ணமயமான ஸ்ப்ரே பயன்படுத்துவோம். குழந்தைக்கு நான் ரெயின்போ பிரெஞ்ச் ஃப்ரைஸ் தரப்போகிறேன். எவ்வளவு அழகும் கியூட்டும் ஆகிவிட்டது. இப்போது சொற்கடையை ஒரு இதய வடிவில் ஊற்றுவோம். இல்லை, அழகானது. இது என்ன? உருளைக்கிழங்கை சாப்பிடுங்கள். குழிகள் போல இருக்கின்றன. உங்களுக்கு அப்படித்தானா தோணுகிறது? நான் ஒரு கருப்பு லாரி கட்டுவேன். உங்க அழகாக இருக்க போகுது. மயக்கும். கடவுளே, நன்றி. இதோ ரத்தம் போன்றிருக்கிற கெட்சப். அப்ளாஸ் வேண்டாம். உங்கள் உணவை ரசிக்கவுங்கள். வாயாவே, நான் ஒரு வானவில்லை வேண்டும்.
அது மிகவும் அழகாக இருக்கிறது. அது ருசியாகவும் இருக்கும் என நம்புகிறேன். வாங்க வெளியே போ. என் நாக்கை பாருங்கள், எனக்கு இது பிடித்திருக்கிறது. சரி, அடுத்தது தொடர். இது அதிகமாக காரட்டுகளைப் போல இருப்பதை காட்டுகிறது. கண்டிப்பாக காரட்டுகள். சரி, அது ஓரளவுக்கு தான் பாட்டி, மன்னிக்கவும். மற்றதற்கு செல்வோம். அற்புதம். நான் முன் பரகு கோட்டை ஒன்றையும் பார்த்ததில்லை. இது அற்புதமாக இருக்கிறது. அதை மகிழ்ச்சியுடன் சாப்பிடுவேன். இது அற்புதம். கெட்சப் அதற்கு சரியாக பொருந்துகிறது. பொதுவாக வெற்றி பெறுவது. சாப்பிடு. நிறுத்து. ஓ சரி, நிறுத்து. தயவு செய்து என்னை ஒரு பெண்ணாக ஆக்குங்கள். நிச்சயமாக. சரி. குதிரை நண்பா, தயவு செய்து சரி. சிப்பானவை பிரகாசமான கருப்பு தேன்களை கொண்டு பர்கர் செய்வது நல்லது. அதை புட்டிங் சாலட்டில் நறுக்குவது. போச்சம், ஜூஸ் மற்றும் கெட்சப் ரத்தத்திற்கு போன்றவை. வேலை செய்யவில்லை பாட்டி. பார்க்காதே. அதை போலவே உணர்கிறேன். சரி, அடுத்ததற்கு நகர்ந்து ஒரு கட்லெட்டை பொரிக்க எனக்கு தேவை. இது கல்லை போன்றிருக்கிறது. எனக்கு தெரியும். எனக்கு டைனாமைட் தேவைப்படும். நன்றி. அவருக்கு ஒரு நிலையை பயன்படுத்தியிருக்கிறார். பரவாயில்ல. ஒரு சின்ன வெடிப்பு நேரம். புதன்கிழமை நீ எங்களை பயமுறுத்தினாய். நான் நிலக்கரியை வறுக்க வேண்டியிருந்தது. ஆம், அருமை. போய் இப்போது எனது பற்களை கண்ணில் இருந்து எடுத்துவிடப் போகிறேன். அல்லா. மற்றும் எனக்கு மிகவும் பிடித்த காரவெள்ளரி. அது சிறந்த காதுகள் ஆகும். விஷயம் அடா செம்மையாக. அது எனக்கு கிடைக்கல. என் பர்கர் தயாராயிடுச்சு. ஆமா. ஓ, நான் எவ்வாறு ஒரு பர்கரை அமைக்க வேண்டும்? ஓ, நன்றி பாட்டி. அது மிகவும் கொடூரமாக உள்ளது. அது அருவருப்பாக இருக்கிறது. எல்லாம் சிறப்பாக இருக்கிறது. நன்றி. ஓ, முஷ்மெல்லோஸ். அதைத்தான் எனக்கு தேவை. வா, ஒரு முஷ்மெல்லோவை மைக்ரோவேவில் வைப்போம். அது மங்கும். இரட்டை அளவிற்கு. ஓ, என்ன? ஹேய், இதை பாரு. அவ்வோ, எப்படி சூடு. ஆதரவு கொடுத்ததற்கு நன்றி பாட்டி. நானும் உங்களை நேசிக்கிறேன். இப்போது இதை 2 துண்டுகளாக வெட்ட வேண்டும். அடுத்து நூடெல்லா வருகிறது. இது கூட இளஞ்சிவப்பு நிறத்தில் இருக்கிறது. அதுவே என் பிடித்த நிறம். அடுத்தது நீல சாக்லேட். இது என்ன? அடே, எனக்கு ஏற்கனவே நாக்கு ஊறுகிறது. கொஞ்சம் ரெயின்போ மார்மலேடு சேர்க்கின்றேன். பேய் மற்றும் 2வது பன்ஸ். நான் சக்கிட்டில்ஸை மிகவும் விரும்புகிறேன். நீ என்ன தெரியும்? நாம் ஒரு அழகான யூனிகார்னை பெறுவோம். உங்களுக்கு இது பிடிக்கிறதா? என் யூனிகார்ன் பெட்டி எல்லாம் சிறப்பாக இருக்கிறது. நல்ல இரவு கூழ். புதன்கிழமை உன்னிடம் ஒரு மாபெரும் இருக்கு. சரி, இந்த அழகான இறைச்சியால ஒரு பர்கர் செய்வேன். அத ஒரு காய்ச்சும் பூச்சனையில வறுக்கலாம். அடுத்து மயோனேஸ் வருகிறது. அங்கே கோழியும் யுஎன்டி.
அடுத்து சாலட், தக்காளிகள். ஓ இந்த பாணி என் சந்தோஷமா இருப்பார். கொஞ்சம் கேட்சப். நான் கவனமாக இருக்க வேண்டும். அது உதவியா? என் பெட்டியில வையுங்க. நான் போகிறேன். எல்லாம் முடிந்து விட்டது. அடி, இது எப்படிப்பட்ட பேய்? இது கடிக்குமா? இல்ல, நான் இப்படி பரபரப்பாக இருக்கும் பர்கரை சாப்பிட போவதில்லை. எனக்கு எனிட் செய்து பெட்டும் இனிப்பு பர்கர் அமுதம் போல சுவை. ஆஹா, அருமை. நான் அதை விரும்புகிறேன். அற்புதமா இருக்கு. எனிட், போய்கொண்டிருக்கிறோம். என்ன கேட்டாலும் எனக்காக அம்மம்மா தான் சமைப்பார். மிகவும் ருசியாக இருக்கிறது. நீங்க தான் வெற்றியாளர் அம்மம்மா. நான் நகர முடியவில்லை. நீ என்ன செய்கிறாய்? தயவு செய்து எனக்கு ஒரு மில்க் ஷேக் தயாரித்து தருங்கள். ஆமாங்க, அது முடிஞ்சிருக்கும். நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. பாப்போம். பால் மற்றும் ஐஸ்கிரீம் வடிகட்டுவதற்கான ஒரு சிறப்பு கருவி தேவையாக இருக்கும். அத பொழிகிறேன். நன்றி. பாருங்கள், இது மிகவும் உறைந்திருக்கிறது. ஆமா, சரி. இப்போது இந்த கப் கொஞ்சம் அழுக்காக இருக்கிறது. ஆனால் என்ன? யாரும் அதை கவனிக்கவில்லை என்று தோன்றுகிறது. வாவ், அருமை. மூடியை மூடிவிட்டு கலக்குகிறேன். இப்போது என்னுடைய குவளை அலங்கரிக்க போகிறேன். இனிப்பு தூவெழுத்து தேவைப்படும். மற்றும் ஒரு நிமிடம், நான் அதை ஒட்ட ஏதேனும் செய்ய வேண்டும். இது போதும். சுற்றி சுற்றி என் மில்க் ஷேக் ஊற்றுகிறேன். சில கண்டி தேன். சரி, அதை சாப்பிடவே மாட்டேன். அவற்றை போன்று சுவையாக இருந்தாலும் நன்றாக கலக்கி. மற்றும் மேலே வெப்பமான கிரீம். நான் இதை பதிலாளியாக நேசிக்கிறேன். சில அலங்காரங்களை சேர்க்கலாம். எனக்கு இப்போது ஒரு அழகான யூனிகார்ன் இருக்கிறது. முடித்து விட்டேன். நன்றி பாட்டி. நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? ஆமா, நீ எனக்கு சரியாக சொன்னாய். நான் என் பூனை மருந்தை மறந்துட்டேன். நமக்கு பாலும் சாக்லேட் ஐஸ்கிரீமும் தேவை. பின்னர் நான் ஒரு சாக்லேட் தாவரத்தையும் சேர்ப்பேன். என் பேத்தி சந்தோஷப்படுவாள். நீங்கள் எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? இதை பிடி. நான் எல்லாற்றையும் சுழந்து விடுவேன். கழுபாட்டி, காத்திருக்கவும். உங்களுக்கு நான் ஒரு கலவைப்பு கொண்டு வந்துள்ளேன். இதோ பாட்டி. ஓ, நன்றி கல்யாண செய். நாங்கள் எல்லாவற்றையும் அங்கே போட வேண்டும். அதை ஊற்றி அதை போட்டு விடுங்கள். ஓ, இது கொஞ்சம் சக்தி வாய்ந்தது. என்ன விஷயம்? எல்லாம் தயாராகி இருக்கிறது. ஒரு முறை கிரீம் எங்க உள்ளது? ஓ, நான் செய்தேன். எனக்கு இதுதான் ரொம்ப தேவை கண்ணே. ஓ, அதுல என்ன உள்ளது? நல்லது. லாபம் பார்க்காதே குழந்தை. ஹை, மேல் பக்கம் சாக்லேட் சூறை 6 உதவும். இப்படி இருந்தாலே மிக்க நன்று. எனக்கு பச்சை பழசி போட் பிஸ்தா ஐஸ்கிரீம் பிடிக்கும். இந்த நிறத்தை பாருங்க. எனக்கு பிளெண்டர் தேவையில்லை. உண்மையில இன்னொருத்தர் எங்கான மிஸ்டர் நவன். போங்க. டோனிங், எல்லாம் தயாரா இருக்கு. என்னோட கங்குல மாடல் கண்ணாடி இங்கே. அதுல ஸ்ட்ராபெரி சீரப் சேர்க்கிறேன். ஆமா,
அது எனக்கு சரியான உணர்வை தருது. கிங், எனக்கு கொஞ்சம் whipped cream கொண்டு வா. நன்றாக இருக்கு. அது மிகவும் கிழிவுபடும் நெகிழ். நல்ல வேலை. அதை மேலே ஊற்றி விடலாம். ஆம், எனக்கு வித்தியாசமான நிறங்கள் பிடிக்கும். மேலும் எனக்கு கண்கள் பிடிக்கும். சரி, பரிகார கண்கள். இதோ என் சிறிய பாதாள உயிரினத்தின் மீதமுள்ள விவரங்கள். இந்த உருவம் யார்? என்ன சுவையான சுவாரஸ்யமான பானம். எனக்கு இது பிடித்திருக்கின்றது. மேலும் இங்கே ஜெல்லிகள் கூட இருக்கின்றன. நன்றி லின்சே. பிரச்சனை இல்ல. ஓ, இது எனிடின் யூனிகார்னை எனக்கு தெரியும். அருமை. நான் இதை காதலிக்கிறேன். காத்திரு, என் வாயில் என்ன உள்ளது? அது யாருடைய முடி? அப்பா, எவ்வளவு அருவருப்பா இருக்கிறது. எனக்கு இப்படி துகுளி குடிக்க முடியாது. இந்த சாக்லேட் மில்க் ஷேக் எப்படி? நான் உன்னை காதலிக்கிறேன். நான் யாரை தேர்வு செய்ய வேண்டும்? பாட்டி வெற்றி பெறுகிறாள். என்ன? வணக்கம் அனைவருக்கும். ஓ, நாம் எங்க இருக்கிறோம்? அதுபோல நம்மை பூட்டு போடப்பட்டுள்ளது. கேமராக்கள். அது என்ன? பயப்பட வேண்டாம். நீங்கள் எங்களிடமிருந்து ஓட மாட்டீர்கள். எங்கள் முறை அதுவில்லை. அவர்கள் அதை பார்த்து கொள்ளட்டும். புதன், ஏதேனும் யோசனை உள்ளதா? நாம் காற்றோட்ட வழியாக தப்பி செல்ல முயற்சிக்கலாம். இது ஒரு மோசமான யாரோ எண்ணம். உங்களை அழைத்தார்கள். பூட்டினை திறப்போம். ஓ பாரு வின்ஸ்டி, இந்த நாய். ஓ மை கடவுளே. ஹலோ நாயே, எங்களுக்கு சாவிகள் வேண்டும். என்னை கடிக்காதே. ஓ இல்லை, அது ஒரு விருப்பம் இல்லை. நாம் என்ன செய்ய முடியும்? ஏதும் யோசனைகள் உன்னிடம் உள்ளதா? எலும்புக்கூடு. எழுதிவிட்டேன். நான் ஒரு தப்பும் திட்டத்தை கண்டுபிடித்தேன். நீ விரைவாக காவலர்களை தவிர்க்க வேண்டும். ஓ ஓ ஓ நான் வெளியே இருக்கிறேன். போட்டி, நீ எனக்கு பஞ்சங்குசம் கொடுப்பாயா? எனக்கு சில எலும்புகள் வேண்டும். பார்க்கலாம். அருகில் நண்பா, அவளிடம் நீ என்கின்ற பேசாதீர்கள். நக்கல்கள் இருக்கின்றன. பயப்படாதே, நாங்கள் உன்னை நன்றாக பராமரிக்கிறோம். எனக்கு மன்னிக்கவும். தயவு செய். நாய் பார்க்க முடியாத போது சாவிகளை எடுத்து விடலாம். பாய் பாய். பாய். இதை திருடுங்கள். மனிதனே, வேசியகொடு, அது மிகச் சிறப்பு. ஏய், ஓ ருக்ஜாரு, நம்முடைய யூனிஃபார்ம்களை அகற்றி விடுவோம். கைதிகள் போல தோன்ற விரும்பவில்லை. சரியாவும். பார்ப்போம். இன்னும் யார் சம்பந்தப்பட்டவர்? அவர்கள் எங்கே? அலாரம். சிறைவாசிகள். நல்லது நல்லது நல்லது. யாருக்குமே குபித்து கிடையாது. அவர் அங்கிருந்து வருகிறார். இங்கே வா மறு அமைதியாக. நான் பார்க்க விரும்புகிறேன். பாருங்கள், இது ஒரு வரைபடம்.
என்ன யார் ஒரு நிமிஷம். பார்ப்போம். ஆம், நான் நினைத்தது போலத்தான். எங்கிலும் லேசர்கள். அற்புதமான வேலை லின்சே, என்னை நம்புங்கள். இந்த சமரகங்கள் வழியாக நான் நகர்ந்து செல்கிறேன். ஆமா. ஹேய், பார்த்தீர்களா? நீங்கள் ஏற்கனவே இங்கே இருக்கிறீர்களா? சரி. வெளியேறும் இடம் எங்கே என்பதை அறிய வரைபிறையை படிக்கலாம். ஓ, எனக்கு பசிக்கிற மாதிரி இருக்கிறது. சாப்பாடு போகலாமா? சரியா? சரி, எனக்கு நொறுக்கு தீனி சாப்பிட வேண்டும். பிடிச்சேன். அவர்கள் லேசர்கள் மூலம் எப்படி வந்தார்கள்? நமக்கு தேவை இருப்பது அடையாள குறிப்பு அமைப்பை மடக்க வேண்டும். நான் உங்களை பிடிக்கிறேன் கைதிகளே. நீங்கள் என்னிடமிருந்து தப்ப முடியாது. எங்கு அவர்கள் இருக்கலாம் என்று என்னால் தேட முடியும் என்று நினைக்கிறேன். பிடிக்கப்படவில்லை என்று தோன்றுகிறது. அருண், அருண், கிரீமியான கஞ்சி சாப்பிட நேரமாச்சு. இது பார்க்கவே பலகாரமா இல்லையே. உனக்கு நான் பொறாமைப்படவில்லை. இது தெரிகிறது. எஸ்எம். சரி, பரவாயில்லை. இதையே சாப்பிடுகிறேன். இந்த ஆரஞ்சு முழுக்க காய்ந்தும் அருவருப்பாகவும் இருக்கிறது. எனக்கு இது பிடிக்கவில்லை. இந்த காற்றோட்டத்திலிருந்து அவனை வெளியே விடு. அதை திறக்க ஒரு கைப்பிடியும் இருக்கிறது. உனக்கு என்ன தெரிவு? வெட்னஸ்டே. நன்றாக செய்தாய். எனிட். அவர்கள் எங்களை ஆல்ரெடி தேடுகிறார்கள் போல் உள்ளது. விரைவாக மறைவில் செல். நான் இந்த தடைகளின் வழியாக செல்ல முடியுமா? நாம் இங்கே மறைவோம். அருமை. அருகே உள்ள இந்த அலமாரியை நான் தேர்ந்தெடுக்கிறேன். நீ என்னிலிருந்து தப்பிக்க முடியும் என்று நினைக்கிறாயா? உன்னால் வெற்றி அடைய முடியாது. எப்படியும் உன்னை நான் காண்பேன். பார்ப்போம். அவள் மிகவும் அருகில்தான். நான் ஒருவரை கேட்டேன். ஓ, பாலகாரம். நான் முழு நாளாக எதையும் சாப்பிடவில்லை. ஐயோ, இது மிகவும் பழையது. அருமை. இது உண்ணக்கூடியதல்ல. அது குப்பையில் போக வேண்டியதுதான். என்னோட யூகப்படி பெண் பிள்ளைகள் இங்கே இல்லை போல. நான் வேறெங்கேயாவது பார்ப்பேன். அருவர். அவள் ஏற்கனவே புறப்பட்டு விட்டாளா? நான் நூடுல்ஸ் ஊரட்டுகின்றேன். புதன்கிழமை, நீ சரியா இருக்கிறியா? இதிலிருந்து வெளியேற வேண்டிய நேரம். நான் ஒப்புக்கொள்ள வேண்டும். நீங்கள் கண்டிப்பாக சரியே உள்ளீர்கள். உள்ளவா, நான் பின்தொடர்கிறேன். நடுக்கமாக. ஓ, வாங்க. இங்கே ஒருவேளை கொஞ்சம் நேரமாக இருந்திருக்கலாம் என்று தெரிகிறது. எனக்கு சிலந்தி ஜாலங்கள் ரொம்பவும் பிடிக்காது. வாங்க, அழுத்துங்க. இங்கே இருந்து வெளியேற வழி இருக்கிறது, ஆனால் நான் அதை திறக்க முடியவில்லை. நாம் விரிசல் போக வேண்டும். சிற்றூரினால் செல்லுவோம். லின்சி. அது வெறுமனே ஒரு அழகான சிநேகிதி. அவற்றை பிரதிகினம் பார்க்கிறேன். வாருங்கள். மன்னிக்கவும் சிறிய நண்பா. கூல் கூல் கூல். அவர்கள் எங்கு சென்றார்கள்? என் பயிற்சி பயனுள்ளதாக இருக்கிறது. என்ன? ஓஃப், பாருங்கள். நாம் இங்கே நுழையலாம். அது ரகசிய இடமா? நாங்கள் ஜிம்மில் இருக்கிறோம். இந்த படத்தை பாருங்கள். பாருங்கள், புதன்கிழமை, பெரிய கோலங்கள். உண்மையில் உங்களுக்கு உடற்பயிற்சி செய்ய பிடிக்கும்.
பார்ப்போம். வாவ், நான் பலவாண்டா. என்ன நினைக்கிறாய்? ஞாபகம் தவறி விடுகிறாய். நாங்கள் உண்மையில் சிறையை தப்பிக்கிறோம். இப்படி நீங்கள் எங்களை உதவ போவதில்லை. 1 2 3 இது இல்லை இல்லை, இங்கிருந்து போய்விடலாம். என்ன நடக்குது? ஏன் இப்படி பார்த்தீர்கள்? ஓ கடவுளே! உங்களுக்கு சிறுநீர் கழிக்க வேணுமா? ருகா, புகைகளின் வழியாக தப்பி போவோம். நீ என்ன செய்யணும் பார்க்கலாம். ஓ நடக்காத உடனே ஏகே, என்ன வகை வாங்கு தம்பி? அது சீக்கிரமானதாக இருக்கிறதா? என்ன சொல்வது என்றால் நான் உயிருடன் இருக்கிறேன். இது மிகவும் லென்ஸ்னி. சரி, போராடுவோம். இது பேர் வீர நண்பர்களின் பெயர்ன்றது. வா. நிறுத்து. பாரு. அச்சோ, அங்கே. இந்த பெண்கள் எங்கே உள்ளனர்? அவர்கள் மிகவும் உண்மையில் அருமையான புகைப்படம். இப்போது நீங்கள் எவருடன் தொடர்பு கொண்டுள்ளீர்கள் என்பதை அறிய முடியும். நான் படுத்து பார்லத்தை எடுத்து பார்த்து நீண்ட காலமாகிறது. நிச்சயமா ஒரு நிமிஷம். அது மற்றும் அங்கு இது சிறையில் இருந்து வெளியேற ஒரு புதிய வழி, ஒரு காற்றோட்டம். அவையெல்லாம் வணக்கம் மார்க்கி. பிரிந்துட்டு சீக்கிரம் சந்திப்போம். வருத்தம். அவங்க யார்? நான் உன்னை பிடிக்கிறேன். இதோ பார். நீ என்ன செய்கிறாய் என்று நினைக்கிறாய்? வேகமாக ஓடி போவோம். எனக்கே கேட்காதே. நீங்க எங்க போறீங்க? ஒரு நிமிஷம் காத்திருங்க. என்ன நினைக்கிறேன்? விசாரித்து பார்ப்போம். பாருங்கள், வென்ஸ்பை. ஒரு வெளியேறும் கதவு இருக்கிறது. அதை கிட்டத்தே திற. பாருங்கள், வென்ஸ்பை. நான் சிந்திக்கிறேன். ஆமாம், சிறந்த திட்டம். அது நான் தான். நீ சாவிகளை தேடுவதில்லை என்கிறாயா? ஒரு நொடிக்கு. ஓ இல்ல, அது சரியில்லை. பிடிக்குது. திருத்தி இந்த யூனிகார்மை பாருங்கள். அதற்கு ஜெண்டு சோத புலர். இப்போது நாம் இந்த சரேடின் பிரதமா இருக்கிறோம். நீங்க எங்களை அடையாளம் காண இயலாது. நிச்சயமாக. ஓ இல்லை, காவலர் இங்கே வருகிறார். என்ன? நிறுத்து. ஒரு விசைய கண்டுபிடிச்சு போர்ஜிடம் செல்லலாம். வா, அதை அவங்கள் எங்க போனார்கள் மறுபடியும்? இது தெளிவாக உள்ளது. அவங்க குழியை கண்டுபிடித்து விட்டார்கள். அனைத்து இடுகைகளும் புதன்கிழமை மற்றும் அது இலவசம். முரட்டுத்தனமானது. என்ன? மேல்நிலை தளத்தில் பாதுகாப்பு. மேல்நிலை தளத்தில் பாதுகாப்பு.
நல்ல நாளாக இருக்கட்டும். அம்மா, இல்லை, அது நீதி இல்லை. பரவாயில்லை. வாவ், நாங்கள் சாக்லேட் தொழிலில் இருக்கிறோம். குளிர், இது என் கனவு. இது முழுவதும் ஓடும் வீடுகளாலும் ஊற்றுகளாலும் ஆனது. மேலும் கூட இத பாரு, ஈதன் பாரு. நான் வெளியேறுவதற்கான வழியை கண்டுபிடித்தேன். நாம் இங்கிருந்து வெளியேற வேண்டிய நேரம் வந்துவிட்டது. வாங்க, கதவை திறவு. கிளிக்கு நேரம் இருக்கிறது. வாங்க, நாம் எல்லாம் சேர்ந்து பலவீனம் இல்லாமல் இருக்கலாம். செயல்படவில்லை. ஆம், ஆனால் நாம் எதையாவது சாப்பிடலாம். அப்போ இராம்பு சீக்கிரம் மீறலாம். பாருங்கள். ஆம், நான் மேலோட்டமாய் சாப்பிடுகிறேன், அதிகமாய் சாப்பிடுகிறேன். சாக்லேட் முட்டைகள் முட்டி சிதறுகிறது. எனக்கு இனம் புரிவதில்லை. M&M's-உம் ரொம்ப சுவையாக இருக்கிறது. என்ன? நான் ஏற்கனவே முடியவில்லை. இது அதிகமாக உள்ளது. என்ன? சரி, நான் நினைக்கிறேன் நாம் இங்கே முடித்து விட்டோம். ஆனால் எனக்கு இன்னும் கொஞ்சம் நான் அவளை நேசிக்கிறேன். ஆம், இது PS அருமை. இனிப்பு சொர்க்கத்தில் உங்களுக்கு பிடித்த இடம் இது? எனக்கு தோன்றுகிறது நான் திருடன் செல்ல போகிறேன். நாம் இங்கே எல்லாவற்றையும் சாப்பிட்டோம். ஈதன், இல்லை, எல்லாவற்றையும் இல்லை. வாருங்கள், நாங்கள் இன்னொரு சாக்லேட். எழுந்திரு. வாரும். சரி, இன்னொரு முறை முயற்சிக்கலாம். வாரு, எழுந்திரு. மன்சி, நாங்கள் கதவை கடந்து செல்ல முடியும் என்று நினைக்கிறேன். ரே, நாங்கள் என்ன? அப்பா, என்ன அது? ஹூ, நீண்ட பிளாஸ்டர் பிடிக்குமா? இங்கிருந்து வெளியேறு, வெளியேறு, வெளியேறு. வாருங்கள், ஒண்ணும் பண்ணாதீங்க. போகிறேன். அவ்வளவு எளிதில் இல்ல. நாங்கள் எங்கு பரப்பதோ? ஹாஹா, சரி சரி, நான் அவர்களை அங்கே கொண்டு செல்லவிருக்கிறேன். நாம் இன்னும் முடியவில்லை. சரி, நாம் எங்கே இருக்கிறோம்? நான் மீண்டும் வழக்கமானவராக மாறிவிட்டேன். ஆமாம், இனி நான் குண்டு பயலில்ல. மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. ஈதன், நீ எங்கே இருக்கிறாய்? ஈதன், உனக்கு என்ன ஆகிவிட்டது? நான் என்ன செய்ய வேண்டும்? வெளியேறும் அடையாளம் அங்கேதான். எங்கு? மேலே. நாம் செல்லவதா? என்ன பண்ண வேண்டும் என எனக்கு தெரியும். எங்களிடம் நிறைய பபிள் கம் இருக்கிறது. நான் அதை சாப்பிட விரும்பவில்லை. ஆனால் உனக்காக ஈதன் எந்த அளவுக்கு வேண்டுமோ அந்த அளவுக்கு கம்மை சாப்பிட தயார். ருசியானது. இது மிகவும் நல்லது மற்றும் அருமையானது. வா நான்சி, நீங்க தான் செய்ய முடியும். எனக்கு ஒரு சக்தி எழுச்சி இருக்கிறது. ஆனால் இல்லை, இன்னும் நான் என்றென்றும் பயமாகவே இருக்கிறேன் போன்று தெரிகிறது. இல்லை, எனக்கு ஒரு வினாடி கொடுக்கவும். அது போதுமானது என நம்புகிறேன். இதோ இதன். சரி, வா, எடுத்துக்கொள். நான்சி, நன்றி. என்ன? நான் பறந்து செல்கிறேன். வா ஈதன், நான் உடன் வெளியே செல்ல விரும்புகிறேன். நீ செய்து விட்டாய் நான்சி. என்ன? ஓ இல்ல. ஒன்கா அதை மீண்டும் செய்கிறார். நீங்கள் வாங்க, இது என் காலனி. அதை எடுத்துக்கோ. பண்ணிடுங்க. ஆஹா, குழந்தை. அவனுக்கு அது தக்கதே. ஓஹோ, நாங்கள் எங்கே இருக்கிறோம்? பல சுவையான பொருட்கள். இங்கே. நான் கதவை கண்டேன், ஆனால் அதை மீண்டும் திறக்க முடியவில்லை. என்னை தாய் வேண்டும். நான் அதை பெறவா? அது சரி. என்ன? அது உண்மையானதல்ல. ஈதன், நீ என்ன செய்கிற? இந்த சுவையான புளித்தூள் கொழுக்கட்டைகளை பாருங்கள். நான் அதை ரொம்ப விரும்புகிறேன். ஏன் வடிவுள்ள வாசனைகள்? சரி, நாம் அன்னத்தை பார். அது எங்கே? அது எங்கே? இது சிறுநீர். ஈதன், சாப்பிடுவதை நிறுத்து. நாம சிந்திக்கணும். அங்கே திருக்கிடும் குளிர்பானங்கள் இருக்கிறான். ஆமாம், நல்லா இருக்கேன். நாங்க எல்லா காட்டன் கேண்டி பூரணமா கரையிறோம். அப்புறம் எல்லா இனிப்பு கிடக்கும் பாரு. எவ்வளோ அழகான சாக்லேட். ஆனால்
நாமோடு கண்டுபிடிக்க தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். இப்படியா ஒரு நாயை காணலாம்? வா, எதுவும் இல்லையா? மறுமொரு ஸ்னிக்கர். ஓ, மற்றொன்று டிண்டர். வாங்க, வாத்து எங்க? இன்னொரு ஒண்ணு. இதான் இன்னொரு ஒண்ணு. எனக்கு நீலமும் இருக்கு. நம்மிடம் காடன் கண்டி இல்ல. இதுவாக இருக்க வேண்டும். நாம் தான் வாத்தை கண்டுபிடித்து விட்டோம். அப்படியா? இதோ உன் சிறிய பொக்கிஷம். சல்யூட். இங்கிருந்து போவோம். உன்னை பிடிச்சு. அவன் பிடிக்க வருகிறான். சீக்கிரம். ஓட முடியாது. நானும் கொஞ்சம் களைப்பாக இருக்கிறேன். வாங்க, யார் முதலில்? வாங்க. நான் மறுமுறை செய்து காட்டினேன். காலணிகளின்றி. ஆனால் நான் செய்தேன். நாம் கதவை திறந்து விட்டோம். வா ஈதன். ஆஹா, இவ்வாயில் ஒரு கண்ணியாக மறைந்து விட்டது. இப்போது அது பூட்டப்பட்டு விட்டது. நாம என்ன செய்யணும்? ஒரு நிமிஷம் இருங்க. நான் இதை பார்க்கிறேன். சூப்பர். மற்றொரு முறை அப்படி செய்து விடுங்கள். ஆம், நீ செழுமையான ஜீனியஸ் வா இதயத்துல. வாங்க, நீயே வாராயா? உங்கள் பார்வைக்கு நன்றி. போர் வாருங்கள். கதவு வெடிப்பு. ஆஹா, எவ்வளவு அருமை. குரே, சுதந்திரம், ஹம்பீர் மற்றும் சிராரால் என்ன இருக்கிறது பாரு. ஓ, இனிமை. சுதந்திரம் என்ன? நான் சொன்னேனடி, அட, நீ உன்னை ஓட முடியாது. நான் நான்சி, நான் என்ன செய்ய வேண்டும்? ஓ சரி, எனக்கு ஒரு சூப்பர் சாப்ஸ் இருக்கிறது. ஜேன், என்னை பிடி. அப்பா, என்ன நடக்கிறது? வாசகர்களே, ரெடிங்க. என்னால் மட்டுமே. ஆமாம், சரி, உன்னை சாக்லேட்டா மாற்றுகிறேன். அவர் உண்மையில் செய்யும் சாக்லேட் எப்போதும் சுவையாக இருக்கும். ஆமாம், நீ கலாமே நான்சி. அவனை பிடிச்சோம். ஹாஹா, கையொடுப்பு. அது வாவ், நாம் எங்கே இருக்கிறோம்? ஓம், இப்போதெல்லாம் நாம் இங்கே பூட்டப்பட்டிருக்கிறோம். இருப்பினும் கத்தாதீர்கள். இங்கே மிகவும் சுவாரஸ்யமான ஏதோ ஒன்று இருக்கிறது போல் தெரிகிறது. பைரி, நீ என்ன செய்கிறாய்? நான் இப்பெட்டிகளை திறக்க முயற்சிக்கிறேன். உள்ளே என்ன இருக்கிறது என ஆச்சரியமாக உள்ளது. பார்க்கலாம். பாருங்கள், வேறு ஏதையா சில இருந்து வியாண்டிருக்கின்றன. இந்த பெட்டியிலேயா ஒரு சாவி இருக்கலாம். நான் அங்கே செல்வதில்லை. இதை ஒரு பதிகையை உதவியாக கொண்டு தீர்க்க செலுத்துகின்றேன். நான் சாவியை பெறப்பேயாகின்றேன். தெரிகின்றது, நான் சாவிக்காக ஏற வேண்டும். அருமை. அங்கே ஏதோ ஈரமாக இருக்கிறது. எடுத்துக்கொண்டால் அது சாதாரண தண்ணீர் தான். சரி, பார்க்கலாம். இது முக்கியதாண்டா அல்ல? அது ஒண்ணு மீன். பாருங்கள், இது எவ்வளவு அழகாக இருக்கிறது. அதை சாத்தியமானவரை சீக்கிரம் தண்ணீருக்கு திருப்ப அனுமதிக்கிறேன். எங்களை இன்னொரு தரம் சுவாரஸ்யப்படுத்துகிறது. மற்றொரு விசை. மேரி, என்னுடன் வாருங்கள். ஒரு சிவப்பு விசை என்றால் அதை பயன்படுத்தி சிவப்பு சேமிப்பு புகழையை திறக்கலாம். அதை திறந்துவிட்டு பார்ப்போம். ஓச்சோ, நான் இங்க டைனமைட் இருக்கிறது. டைனமைட்? ஐயோ, பயம். நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எனக்கு ஒரு யோசனை உள்ளது. வயர் கடிகைகளுடன் கொண்டு வந்திருக்கிறேனா என்று நம்புகிறேன். பிங்கோ! அதோ அங்கே. மேரி, நீ நடந்தவன் வெட்டு உங்களால் செய்ய முடியுமா? நீ செய்ய வேண்டும். நான் முயற்சி செய்கிறேன். இந்த வெடிகுண்டினால் வெடிக்காமல் இருக்குமா என்று நம்புகிறேன். அந்த மஞ்சள் கம்பி சரியான தீர்வாக இருக்கும் போல் இருக்கிறது. ஆஹா, இது வேலை செய்தது. எந்த ஒன்றும் வேலை செய்யவில்லை. ஆனால் இப்போதே எனக்கு உங்க பிரஷ் தேவை. பிங்கோ. The mirror transfer world. ஐயோ, தயவு செய்து. மேரி, சோம்பலாக இருப்பதை நிறுத்த முடியுமா? அடுத்த சாவியை எடுக்கச் சென்று வா. நடைப்பழுப்பு. நீங்க எப்படி போய் செய்ய முடியும்? நான் அதை மறைக்க முடியும். அது என்னமோ தெரியலையே.
பார்ப்போம். ஆகவே அந்த காதுகள் இது மாறணும். அப்படியா? இது ரொம்ப சுவையாக இருக்கிறது. ஆனால் வெறுமனே சாவியை பெற வேண்டும். இதோ இதை விட விரும்பவில்லை. எனவே விட்டுவிடக் கூடாது. ஓ, உடன் மியா லாக்கரை திறக்கவும். இது மற்றொன்று. சுயமாக வாருங்கள். அப்படியா? பார்க்கலாம். வா. என் முகமெங்கும் களிம்பு இருக்கிறது. மெருகு தடவி தூவிய முகப்பூச்சு. ஏன் நகைச்சுவை தேவை? திறவுகோலை தேடுறது நல்லது. பெரியது எதுவும் இல்லையா என்பதற்காக நாம் மட்டுமே நம்புகிறோம். ஏதோ ஒன்று நழுவிக் கொண்டிருக்கிறது. ஒருவேளை ஒரு டைனோசர் அல்லது ஒரு முதலையா? இல்லை, அவை மிக பெரியவை. அதில் என்ன இருக்கிறது என்று பார்க்கலாம். வாவ், நான் ஒரு நேரடி பச்சோந்தியை பார்த்ததில்லை. அவன் மிகவும் அழகானவன். நான் அவனை அங்கே ஓய்வெடுக்க அனுப்ப நினைக்கிறேன். எனக்கு ஒரு விசை மட்டும் தேவை. அதோ உள்ளது. தானிய பத்திரத்தை திறக்கும் நேரமாச்சு. சரி, பார்ப்போம். இதன் உள் என்ன இருக்கிறது என்று அறிய முயற்சிக்கிறேன். இந்த பப்ளி நாணயமாக எப்படி பயன்படுகிறது? வாங்க. எவ்வளவு பணம் இருக்கு? இது எல்லாம் எனக்கா? நான் உலகத்திலேயே செல்வந்த பெண்ணாக இருக்கிறேன் போல. அந்த பணம் எல்லா நல்ல விஷயங்களுக்கும் ஒரு முடிவு உண்டு. எனக்கு எனது பணத்தை திருப்பிக் கொடுங்கள் மற்றும் எங்களுக்கு அடுத்த சாவியை எடுத்து வாருங்கள். நான் கொஞ்சம் பார்க்க வேண்டும். எல்லாத்தையும் நான் பார்த்தேன். நான் சாவியை பெற வேண்டும். உண்மையில் அப்போதுதான் உள்ளே தொடுவதற்கு நல்லதாக ஏதோ உள்ளது. அது தோன்றுகிறது. அது கினெட்டிக் மணல் போல். இதோ சாவி. நீல பாதுகாப்பு பெட்டியை திறந்திடல் நேரம். அற்புதம். சரி, நான் இழுத்தால் என்ன நடக்கும் என ஆச்சரியமாக இருக்கிறது. தடுக்கின்றது. எழும் தாம்பிதிக்கிறதா? காலணிகளை மூடிய கயிறு. ஒரு பீஸ்களை குலுக்கி விழும். இன்னும் சிலவற்றை குலுக்கவும். தான் ஓர் பீஸின் உண்மையான ராணி. காற்றாண்மை. பொறுங்கள், பொறுங்கள். புதிய திறக வாய்ந்த பூட்டு ஒன்று தோன்றியுள்ளது. எப்போது நானும் அதை பெறப் போகிறேன். அது என்னவோ என கன்குதுகிறேன். அவை புழுக்கள். நாமும் விரைவாக சாவியை பெற்று இந்த பொருளை மீண்டும் ஒருபோதும் தொடக்கூடாது. என்னால சுகமா இருக்க முடியல. மேரி, என்ன காப்பாற்று. எல்லாமே தானாகவே விலைக்கு போகும். வாவ், நான் ஒரு பிங்க் செஃபை பெற்றுக்கொண்டேன். அதன் அமைப்பின் உள்பகுதி இது இளஞ்சிவப்பு, ஆனால் அழகாக இல்லை. ஓ, அதுவே சுவாரஸ்யமாக இருக்கிறது. நீங்களா அதை நகைச்சுவையாக நினைச்சால் இதை உங்களுக்கு செய்ய போகிறேன். மேரி, இது உன் முறை. புழுக்களுக்கு பிறகு அங்கே உங்கள் கைகளை வைப்பது மிகவும் பயங்கரமாக உள்ளது. மீண்டும் ஆனால் நீ சாவியை பெற வேண்டும். நான் போரை நிறைவு செய்தேன். ஆகவே நீயும் ஒன்றை கடக்க வேண்டியிருக்கும். அது என்ன? அது ஒரு கண். ஆம், மார்மலேடு மற்றும் மிகவும் ருசியான கண். நீ என்ன செய்யற? அது வெறும் கேண்டி தான். தேடினால் உங்களுக்கு நீங்கள் மேலும் இதோ அது. சரி, நீல பாதுகாப்பு பெட்டிக்கான நேரம் வந்துவிட்டது. சென்று அதை திறக்கலாம். இன்சைட் என்னவென்று பார்க்க ஆவலாக இருக்கிறது. மியா, இந்த பொத்தானை அழுத்த அனுமதியை உனக்கு கொடுக்க ஆசைப்படுகிறேன். ஓ, எதிர்பாராத என்ன? நான் அதை பார்த்தது விருதா இல்லை என்றால் நான் இச்சிவப்பு படுக்கையின் கீழ் நிற்கிறேன். சரி, அடுத்த சாவியை பெறப்போகிறேன். என்னது இது? அரையறுக்க முடி. மியாசமானது. ஏச்சு ஏச்சு. மத்தவங்களை விட்டுட்டு என்ன குறிக்கிறீர்கள்? இது என்ன ஒரு அருவருப்பு. நான் அதை நினைத்துக் கொண்டு செய்யவில்லை. இருந்தாலும் இந்த முட்டாள் விசை எங்கே? ஓ, இதோ பூரண இருளை திறக்கும் நேரம் வந்து விட்டது.
திடீரென்று ஆழ்ந்த குகைகளில் அவை உள்ளன. இங்கே நிறைய ஓரியோ பிஸ்கட்டுகள் இருக்கின்றன. மியா, நீயாவது எனக்கு ஒரு பிஸ்கட் கொடுங்க. ஓ மியா, நீ மிகவும் பேராசையுள்ளவள். நீ எல்லா சாக்லேட்களையும் சாப்பிட்டியே. இதுதான் வணக்கம். இது முதலில் நான் ஒரு முக்கியத்தை கண்டுபிடிக்க வேண்டும். அவது ஏதோ ஒழுக்கம். ஓ, குட்டி தொடர் முட்டை போல் இருக்கிறது. ஆனால் நான் சாவியை கண்டுபிடிக்க வேண்டும். அட, அது இங்கேதான். அப்படியானால் மஞ்சள் நாணய பட்டியல் என்ன இருக்கிறது என்பதை பார்ப்போம். பார்ப்பாயா? இறுதி குறுக்க உறுப்பு, அதை திறக்க விரும்புகிறாயா? ஹூம் ஹூம். ஆனால் எச்ச பிரபலமாக நான் வசை வழியே அனுமதிக்க மாட்டேன். நிச்சயமாக ஒரு ஆடம்பரமான ஒன்றுள்ளது. இதில் உண்மையிலேயே ஏதோ ஒன்று இருக்கிறது. நானும் எப்பொழுதும் இதற்கு நிகரான ஒரு விஷயமும் பார்த்ததில்லை. சிரிப்பதை நிறுத்து. பரவாயில்லை, அதையும் சென்று இறுதி திறவுகோலை எடு. வா மியா, நீ என் சிக்கன் மாதிரிதான். சரி, அதுல என்ன இருக்கு? அவை புழுக்கள். நமக்கு திரை முன்பாகவே சாவியை பெற வேண்டும். அச்சத்தால் நான் இதுவரையில் மயங்குவேன் போல் இருந்தது. இந்த பத்திரக்காதை திறந்தால் ஏதேனும் குளிர்ந்த விஷயம் இருக்குமா என்று நம்புகிறேன். அந்தியாகவே அதுவே நமக்கு சுதந்திரத்திற்கு திறவு. ஆம், நாங்கள் சவாலை கடந்து விட்டோம். இது வெளியேறுவதற்கான நேரம். அது சிறப்பாக இருந்தது, ஆனால் நாம் அகற்ற வேண்டும். இது வேலை செய்தது. நாம் வெளியே போகலாம். இப்போது ஆனால் வாஃபிள்கள் வேணும். நீங்க அவத்தை எனக்காக செய்வீங்களா? ஆமா, பாபிள்ஸ் தொடங்குவோம். எனக்கு ஜெல்லி தேவைப்படும். இருக்கிற பாத்திரத்தில் சூடான நீரை ஊற்றவும். எல்லாத்தையும் சேர்த்து கலந்து கொள்ளுங்கள். முழு திரளாக ஒட்டுகிறது. இப்பொழுது நாங்களுடைய வலிமையான இரும்பை எடுத்துக்கொள்கிறோம். நன்றி. ஆமாம், இல்லை, இது பொருந்தவில்லை. ஆனால் சிலிகான் அச்சு சரியாக இருக்கிறது. நம் ஜெல்லியை ஒருங்கிணைப்புக்குள் ஊற்று. அந்த மாதிரியே. உனக்கு என்ன தோணுது பாட்டி? அறிந்த ரெசிபி. நான் அப்படி சொல்ல மாட்டேன். நான் அருமையான ஜெல்லி வெஃபில்ஸ் தயாரிச்சிருக்கிறேன். இது கண்டு பாருங்கள். வாவ், இது உண்மையிலேயே ஆர்வமூட்டுவதாக இருக்கிறது. இப்போது மிகவும் ஆர்வமூட்டும் பகுதி. எனக்கு நிறமயமான சாக்லேட் தேவை. அந்நிய கமெண்ட்ரியில அதை பாகமாக்குகிறோம். ஸோ நம்ம அனைத்து பச்சை சாக்லேட்டையும் உருகிய பிறகு நாங்கள் வாப்பிளை அதில் மூழ்க வைப்போம். நாளிஸ் முழுத்து மேக்ஸ் அல்ல, அதை தட்டில் வைக்கிறோம். ஓ, பெட்சிந்திட்டு ஹல்க விட்டுமென்றது எனக்கு தெரியும். உட்கார்ந்துள்ள ஆர்ப்பு சாக்லேட்டை எடுத்து சாக்லேட் துளிகளை வெளியே எடுத்து விடுகிறோம். அதுவே இப்போது இது ஒரு தர்பூசணியை போன்றே காணப்படும், ஏனெனில் இது விதைகளை கொண்டிருக்கும். பாருங்கள். ஆமாம், இது அருமையாக நைத்தா. அருமையாக இருக்கிறது. சோபியன். ஓ, ஆனால் நான் அவளுக்கு பாரம்பரிய வாக்கில்சை செய்வேன். அவை அவளுக்கு சுவையாக இருக்கும். நான் ஏற்கனவே மாவை தயார் செய்து வாக்கில் இரும்பில் ஊற்றி உள்ளேன். ஆனால் வெறும் ஒரு பாதி. இப்போது எனக்கு கேயா தேவைப்படும். அதை மீதமுள்ள மாவில் ஊற்றவும் மற்றும் சாக்லேட் மாவை விழுப்புறம் மற்றொரு பாதியிலும் ஊற்று என்று சாக்லேட் மற்றும் வெனிலா வெஃபில்ஸ் ஆன பின் நமக்கு கிடைக்கும். அதை அப்படியே மூடுவோம் மற்றும் குளிர்ந்தது என்ன என்று காத்திருப்போம். சமையல் கலைஞன். என்ன பார்க்கிறாய் பாப்? இப்போது நாம் மற்றதிலிருந்து வாட்டல்களை எடுத்து வருகிறோம். ஓ, ஆஹா, என்ன நண்பர் கிரான்சி. ஓ பாட்டி, அது ஆச்சரியம். நன்றி செஃப். இப்போது வாட்லை தட்டு மீது வைத்துவிட்டு அதற்கு மேலாக தேன் ஊற்றுகிறோம். இப்ப நாம் ஸ்ட்ராபெரிகளை பரப்பலாம். அது வேறானதாக இருக்குது. உங்களுக்கு ஸ்ட்ராபெரிகள் வேணுமா? நான் தானே அதை வளர்த்தேன். ஓ ஆம் டானி, நீங்க கொஞ்சம் வேணுமா? ஓ மட்டன் டியப்பா டானி. நாய் பல்வேறு திசைகளில் பறக்கின்றது. அந்த மூட்டு காயப்படுத்துது. நன்றி பாட்டி. மிக்சரை அப்புறப்பட்டு மா தயாரானதை போன்றிருக்கிறது. அதை உலர் இரும்பில் ஊற்றுங்கள். ஆய்க்கணும்.
அப்படியே நான் ஒரு டோனட் வாய்ஃபிள் செய்ய முடியும். அசிங்கமாக இருக்கிறது. அடடே, அது ஒரு வாய்பிள். ஒரு டோனட். ஓ சரி சோபி, வருகிறேன். மீண்டும் முயற்சி செய்து பாரு. வா குட்டி. வாவ், நீங்கள் அனைவரும் என்ன வாட்டன் வாப்பிள்கள் செய்தீங்களா? சரி, கிட்டத்தட்ட. உள்ள என்ன இருக்கிறது என பார்க்கலாம். அது என்ன? ஒரு டோன்ட். சுவாரஸ்யம், இத பார்க்கலாம். வாங்க, இது டோனட்ட போல சுவையுது. என்ன நடக்குது இங்க? நான் வாப்பிள் வேண்டும்னு நினைச்சேன், ஆனா இது ருசியா இருக்குது கூட. வா, அது என்ன அழகு, என்ன ஹியாங். ஸ்ட்ராபெரிஸ் வாப்பிள்ஸ் மற்றும் இது சாக்லேட் மற்றும் வனிலாவும் சுவையா உள்ளது. ஓ ஆமா பாட்டி, இது என்ன ரொம்ப கவர்குது. ரொம்ப நன்று. இப்போ அது என்ன? ஜெல்லி வாப்பிள்ஸ் பார்த்ததில்ல. அவத்தன் ரொம்ப சுவாரஸ்யமா உள்ளது. இது ருசியா உள்ளது. குளிர எனக்கு பிடிச்சு. ஆனா யார் வெற்றி பெற்றார்? சிந்திக்க ஒரு நிமிஷம் தேவையா உள்ளது. எனக்கு ஸ்ட்ராபெரி அதிகம் பிடிக்கும் போல இந்த வாஃபிள்கள் வெற்றி பெறுகின்றன. ஓ ஆம், நான் உனக்கு சொன்னேன் தான் இந்த நிகழ்ச்சியில் முதன்மையாக இருக்கும். நான் என் வரைதலை இப்போதே முடிக்கிறேன். அப்படியே நான் செம்முருக்கு முட்டை வென்றேன். இது கடினமல்ல. நீங்கள் இப்போது தொடங்கலாம். பாருங்கள், அது ஏன் வேலை பண்ணல? பாருங்கள், தாக போவோம். ஓ, முட்டைகள் எல்லாம் உடைந்துள்ளது. ஓ, இனி சிக்கலான முட்டை கொண்டு செய்யக்கூடாது. ஓ, அது சரி. நான் யூசோப்பியின் விருப்பு இனிப்பு. அவர் மால்மெல்லோவை விரும்புகிறார். அது உருகியதும் முட்டை வெள்ளையை போன்று தோற்றம் பெறும். சரி, இப்படி இந்த ஏர் ட்ரையரை தொடங்குவோம். சிறந்த வேலை. இப்படி எனக்கு ஒரு மஞ்சள் செய்தானோ. சரி, அது மஞ்சள் ஓகா டூக்கான்னு இருக்கும். சரியானது. பாருங்கள், இப்பொழுது நான் சில உப்பு தூள்களை சேர்க்க மறக்க மாட்டேன். சூப்பர். ஓகே, டேனியின் உடைந்த முட்டைகள் சமைப்பது எளிது. இது உண்மை. நான் உங்களுக்கு ஒரு மாஸ்டர் கிளாஸை காட்டலாம். நாங்கள் ஒரு குஞ்சு பன்றியின் உதவியுடன் முட்டையை ஓர்பங்களில் உடைத்து கீழே வெள்ளை மற்றும் மஞ்சளை பிரித்து காட்டுவோம். அனைத்து மஞ்சள் முக்கியமானது. தனித்தனியாக கிண்ணத்தில் இருக்க வெள்ளைய ஆரத்தை 2 கிண்ணங்களில் ஊற்றி ஒரு கிண்ணத்தில் சிவப்பு நிறத்தை சேரும். பிறகு மற்றொன்றில். ஐயா, பேர் நாம் எல்லாத்தையும் கலக்குறோம். நீங்களே உங்களின் கரு மஞ்சள் பாகத்தையும் அடிக்கணும். கண்டிப்பாக. அதுக்காக நான் இந்த கவரையை எடுக்க போறேன். ஓ, பொருத்தமானது. ஆம், இப்போது நம்ம கரு மஞ்சளை பானனில் ஊற்றி அதை சமைக்க காத்திருக்கிறோம். அதுக்கு பிறகு அதை மடித்து உருளையாக சுருட்டி பாதி பிரட்டகத்துக்கும் பச்சை புரதத்தை ஊற்றுகிறோம். சிவப்பையும் ஊற்றி விடுகிறோம். பாருங்கள், இப்போது நமக்கு இந்த நிறமுள்ள சுருட்டு கிடைக்கும். சபோ, அதுக்காக தோன்றலாம் வெட்டணும் இல்லையா? ஓஹா, ஷோபி ஃபில்ச்சியா இருப்பார். 3 பாட்டி மீண்டும் தூங்கிட்டார். எழுந்திரு. நம்பதகுந்த விருப்பத்தை பயன்படுத்துவோம். சிறிது சத்தம். வா, நமக்கு என்ன? அது என்ன? எங்கே? என்னால் கண் மூட முடியவில்லை. நான் மிளகாய்க்கு நறுக்கி போட்டேன். இப்போது மிளகாய்களை எல்லாம் பாத்திரத்துல வையுங்கள் மற்றும் நிச்சயமாக ஒவ்வொரு மிளகாயிலும் முட்டைகளை உடையுங்கள். ஓ, தயார். நமது கலவையை தட்டில் திருப்புவோம். ஆஹா, அபாரமாய் உள்ளது. நான் ஏற்கனவே ஒரு தட்டில் தயார் செய்துள்ளேன். சாப்பிடத்தை ஏவுங்கள். சோபி, இன்னும் பசிக்குது. அது என்ன? எனக்கு பிடிக்கவில்லை. காய்கறிகள். சரி, முயல்வோம். அருவருப்பு. இப்போ இந்த வண்ண ரோல் முயற்சித்து பார்க்கலாம். இது நல்லா உள்ளது. சுவைய மதிப்பீடு செய்யலாம். ஓ மை காட், இது ரொம்ப ருசியாக இருக்கிறது. அப்படி ஒரு கடைசி பொரித்த முட்டை இருந்தது. இப்போது இது இனிப்பான திரும்பி தேங்கிய முட்டைகள். அற்புதம். ஆஹா, கூட போட்ட ராக்ஸ். சூப்பர். நானும் மிகவும் பிடிக்கும். இன்னொரு முயலலாம். அது என்ன? மஞ்சள் சிற்றுண்டி செலந்திக்கு செய்யப்பட்டது. கமல்,
நான் சில குமிழிகளை ஊதலாம், மேலும் மிகவும் இனிய சில்லறை முட்டைகளை விலைவாசிக்கிறேன். ஜிம் நம்பர் கேட்டாயா? நான் வெற்றி பெற்றேன். இது ஜாம்பியன். இந்த முறை எதையோ சுவாரஸ்யமானதை காண போறோம். இது மில்க் ஷேக். சுட வேண்டும், சீக்கிரம் செய். அது எவ்வளவு எளிதானது. எனக்கு பால் தேவையில்லை. நான் ஃபாண்டாவை பயன்படுத்துவேன். எனக்கிட்ட நிறைய சுவைகள் உள்ளன. முதல்ல ஐவ்ஸ் மாத்திரை எடுத்துக்கொள்வோம். அடடா, இப்போது நாமெல்லாம் வெவ்வேறு சுவைகளில் உள்ள ஃபேண்டா ஒன்றில் ஊற்றுவோம். ஒவ்வொரு மாத்திரையிலும் வெவ்வேறு சுவை இருக்கிறது. இப்போது நான் ஐஸ் உறைய விரும்பும் சூப்பர் குளிர் ஃபேண்டா தேவை. இங்க இதுவா இருக்கு. என்னுள்ளே அண்டார்டிகா வண்டி இருக்குது. சகோ இந்த குளிரை ஊதி விடுவோம். எல்லாம் உறைந்து விட்டது. சோ பெரிய உயரமான கண்ணாடியில பணியாக அமைத்து அதை ஸ்ப்ரைட்டால நிரப்புங்கள். பறவைகள். ஓ, இந்த வண்ணங்களை பாருங்கள். அது மிகவும் அழகானது, சுவை மிகுந்தது. ஆமாம், இதோ ஒரு ஸ்ட்ரா. அடி இனிப்புள்ளே, அதுதான் நீ பெறுவதற்கு. நானும் காய்கறி ஸ்மூத்தி ஒன்றை தயாரிக்கிறேன். அனைத்து விதமான பயனுள்ள காய்கறிகளையும் ஜூஸரில் போடுகிறோம். இது ஆரோக்கியமானதாக இருக்கும். புரோக்கலிஹூ, கேரட். இப்போது எனக்கு முழுவதும் புது துருவிய காய்கறி ஜூஸ் உள்ளது. எனக்கு ஒரு மாம்பழம் தான் தேவையாக இருக்கும். அதிலிருந்து ஒரு துளையை வெட்டி காய்கறி ஜூஸை சைடு பக்கத்தில் ஊற்றுங்கள். ஓ, இது அழகாகவும் ஆரோக்கியமாகவும் உள்ளது. இது மிக சுவையாக இருக்கும். ஸ்ட்ராயிடவும் மீதியதை டம்ளரில் ஊற்றவும். டேனி, நீ குடிக்க வேண்டியதுதான். முயற்சி செய். சரி பாட்டி, நான் தலை நடத்துவேன் என நேர் என்று விரும்புகிறேன். அழறு ஆப்பு, எவ்வளவு கேவலம். ஆனால் ஷெஃப் என்ன பண்றார் பாருங்க. ஓ, இன்னொரு மாஸ்டர் கிளாஸ் கத்து தர போறேன். நான் உண்மையான மில்க் ஷேக் செய்வேன். ஒரு மிக்சரில் நான் அனைவரையும் அனுப்பினேன். ஐஸ்கிரீம், நீலப்பழம், சர்பத்து, எரணியாழ்ஸ். நான் இளஞ்சிவப்பு நிறம், இளஞ்சிவப்பு ஐஸ்கிரீம், ராஸ்பெர்ரி பழம் மற்றும் இளஞ்சிவப்பு சர்பத்து பயன்படுத்துவேன். எல்லா இடத்திலும் சாறு சேர்ப்பது மட்டுமே மீதமுள்ளது மற்றும் கலப்பிகளை ஆன் செய். ஆமாம், அவை ருசியா இருக்க வேண்டியதுதான். மில்க் ஷேக்களை கண்ணாடி குவளைகளில் ஊற்றி முட்டைப்பு ஒயிட்ஸ் கொண்டு அலங்கரிக்கவும். நிறங்களை குண்டுகளை கொண்டு தூவவும் மற்றும் மூடியால் மூடவும். முழுவதும் காஃபி ஷாபில் தான் போல் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. சாஃபி அவற்றை வைப்பார் மற்றும் 2 மில்க் ஷேக்குகளை ஒரே நேரத்தில் முயற்சிப்பார். பார்க்குறீங்களா? அழகாகவும் பயனுள்ளதாகவும் இருக்குது. நல்லா செய்தையே காதலியே. வாருங்கள், அது முயற்சி செய்ய வேண்டும். சாப்பாடு ருசிதானாக இருக்க வேண்டும். ஓ, ஆச்சரியமாக இருக்கிறது. இதனால் தான் நான் முதலில் தொடங்குவேன். இது ஆரஞ்சு பழச்சாறு போல தோன்றுகிறது. சுவாரஸ்யமாக இருக்கும், ஆனால் இதன் வாசனை கொஞ்சம் மோசமாக இருக்கிறது. ஒரு முறை முயன்று பார்த்து விடலாம். பாட்டி செய்த காய்கறி ஸ்மூத்தியா அவங்களை வருத்திக் கொள்வது விரும்பவில்லை. ஆமாம் பாட்டி, இது அதிசயமா இருக்குது. இப்ப மறுபடியும் முயல்வோம். இங்கே ஒவ்வொரு தாடி. எவ்வளவு குளிர்ச்சியா, முழுமையாக மேம்பட்டது. காய்கறி காக்டெயிலை விட சிறந்தது. வா, மெய்யாகவே எனக்கு இது பிடிக்கும். இதோ என்ன இருக்கிறது, முழு ஹெல்மெட்டா, சூப்பராக இருக்கு. அதை எனது தலையில் போட்டுக்கொள்வோம். 2 சாக்லேட்களை ஒரு குழாயில் சேர்க்கலாம். அசத்தலாக இருக்கிறது. இது எனக்கு தேவையான மில்க் ஷேக். இது அதிசயமா இருக்குது. இந்த போட்டியில யார் வெற்றி பெற அப்படின்னு எனக்கு தெரியும். யூஹூ, சில்வி எனது மதிப்பீட்டை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்வார் என நான் அறிந்தேன்.